பிரியாணி பிரியாணி வந்து அது வந்து ஒரு ஃபுட்டு கிடையாது, அது வந்து ஒரு எமோஷன், அது வந்து ஒரு ஃபீலிங், அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அது வந்து ஒரு செலப்ரேஷன். 3 வேளையும் பிரியாணி போட்டால் சாப்பிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பிரியாணிடா. பிரியாணின்னா அது பிரியாணின்னு சொல்கிறப்பவே நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வைப்ரேஷன் வரும்ல, அது ஃபீல் பண்ணால் மட்டும்தான் புரியும். பிரியாணியில் பல வகையான பிரியாணி இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து சீரக சம்பாவில் பண்ணுற கொங்கு ஸ்டைல் பிரியாணி, ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லலாம். கரூர், திண்டுக்கல் மெயினாக, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி இந்த சைடில் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு சீரக சம்பா பிரியாணி தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா, இது 50 கிலோ அரிசி போடுறோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு 50 கிலோவுக்கும் மெஷர்மெண்ட் பக்காவாக இருக்கும். அதாவது ஆயில் முதற்கொண்டு, நெய் முதற்கொண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம்,